இப்போ டிஷர்ட்ல ஒரு பிரிண்ட் டிசைன் ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிக்கலாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ணலாம். இப்போ பென் டூல் எடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா லைன் கர்வ் ஆகும். ஒரு ஆஃப் மட்டும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாங்க. பாத் ஃபைண்டில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிஃப்ளெக்ட், ப்ரிவியூ பாருங்க, காப்பி. மேட்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஓவல். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஓவல் போடலாம். கொஞ்சம் சின்ன சைஸ். இது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரே ஷேப் பண்ணாம கொஞ்சம் அதனுடைய ஷேப் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் பிளாக். இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம், கொஞ்சம் சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் மாற்றிக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம், ரிஃப்ளெக்ட், டூப்ளிகேட் காப்பி. ஷிஃப்ட் பிடிச்சி மூவ் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நாம மெர்ஜ் பண்ணணும். பாத் ஃபைண்டர் விண்டோஸ் போய்க்கிங்க. பாத் ஃபைண்டர் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடணும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
இந்த பாயிண்ட் ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் கர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலி 2 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, பரவாயில்ல. அதை மட்டும் நம்ம கர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிடலாம். கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் கர்வ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்தையும் கூட கொஞ்சம் நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் டிசைன் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இதை வந்து நான் பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணணும். பேட்டர்னை கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டிஷர்ட்டுடைய சைஸ் எதில் நம்ம ஃபில் பண்ண போறோமோ அந்த ஷர்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C. காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த டிஷர்ட்டுக்கு நான் வர்றேன். இந்த ஃபைல்ல இருக்குங்க. இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், Ctrl+V. பேஸ்ட் பண்ணியாச்சு. டிஷர்ட்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க, குரூப் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பாருங்க, இந்த சைஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுல வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சைஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு பேட்டர்ன். இதை தான் வந்து நம்ம பேட்டர்னை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸ்டோக்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரிண்ட் டிசைனும் காப்பி பண்ணிக்கோங்க. கட் ஆர் காப்பி பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பேட்டர்னை கன்வெர்ட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட், பேட்டர்ன், மேக் 3x3 மினிமம் வச்சுக்கலாங்க. பேஸ்ட், Ctrl+V. டூப்ளிகேட். ஒரே டிசைன்ல நம்ம ஆங்கிள் மாத்திக்கணும் வச்சுக்கோங்க. கேப் எங்க அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாங்க. இங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது அட்ஜஸ்ட் ஆகும். அந்த அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. கலர் செலக்ட் பண்ணிக்கலாங்க.
இப்போ டன் கொடுத்துடலாங்க. இப்போ இங்க வந்து ஸ்வைச்சஸ்ல வந்து அந்த பேட்டர்ன் சேவ் ஆயிருக்கு. இப்போ டிஷர்ட் நம்ம ஃபில் பண்ணலாங்க. லேயர்ஸ், இப்போ இந்த எல்லோ பேஸ்ல இருக்கு. ஸோ எல்லோ அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல வந்து இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, தேர்ட் லேயர். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் போட்டுக்கலாம். அப்படியே டிராக் பண்ணி இது மேலே விட்டீங்க அப்படின்னா லேயர் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணாலும் அந்த லேயர் இருக்கக்கூடிய எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆயிருக்கு. இப்போ அதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கலருக்கு பதிலாக இந்த பேட்டர்ன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸ்வாட்சஸ், ஃபில் பண்ணலாங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபில் ஆயிருக்கு. ஓகே. இப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணலாம், திரும்ப பேட்டர்ன் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், நான் ஒயிட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒயிட், இப்போ ஒயிட் கொடுத்தாச்சு. இங்கே பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. இப்போ ஃபில் பண்ணும்போது அங்கே தெரியும் உங்களுக்கு. டன் கொடுத்தலாம். அதில் ஒயிட்டாக இருக்கா? இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் பிரிண்ட் டிசைன்ஸ் வேணுமோ அங்கங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ் தனியாக வேணும்னா ஸ்லீவ் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஓகே.